சிக்கன் பெப்பர் சுக்கா ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான டிஷ். இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், ரொம்ப டேஸ்டான டிஷ்ஷும் கூட. இது செய்கிறதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனு, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் கரம் மசாலா, இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ட்ரையாக பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி எதுவும் தெளித்து கூட பிசையக்கூடாது, நல்லா ட்ரையாக இருக்கட்டும். நான் தயிர், லெமன் ஜூஸு எதுவுமே போடலை. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை கிள்ளி போட்டு நல்லா பிசைஞ்சு இது ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ஊறட்டும். தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது ஊறிட்டு இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய், அது கூட ஒரு 2 ஸ்பூன் நெய், நெய்யும் கண்டிப்பாக போட்டுக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ 2 ஸ்பூன் நெய் விட்டுட்டு இதில் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கோங்க, 2 துண்டு பட்டை, அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை. தாளிப்புக்கு இவ்வளோ தான், வேறு எதுவும் நான் போடலை. இது மட்டும் போட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துக்கோங்க. சிக்கனை எல்லாத்தையுமே அது கூட சேர்த்துட்டு இது கூட நான் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெரிய வெங்காயம், 2 வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இந்த 2 பெரிய வெங்காயத்துக்கு தக்காளி, ஒரு தக்காளியில் பாதி தான், ரொம்ப பாதி தக்காளி பேருக்குன்னு தான் போடணும். போட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலரி விட்டுட்டு அப்படியே சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இதை அப்பைக்கு நடுவில் கலரி விட்டுக்கோங்க. எடுத்து ஓப்பன் பண்ணி தண்ணி எல்லாமே சுத்தமாக ட்ரை ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு இது நல்லா வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவு மிளகுத்தூள் போட்டு இது மேலே கை நிறைய கொத்தமல்லி தலையை தூவி விட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ மிளகுத்தூள் எல்லாமே சிக்கனோட நல்லா ஒன்று சேர்ந்து வேகணும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஒரு 5 மினிட்ஸ் ஓப்பன்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா சூப்பர் டேஸ்டான பெப்பர் சிக்கன் சுக்கா ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், ஹாப்பி குக்கிங்.